கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார். சென்னை மயிலாப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ நடத்தி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூரில் அதிமுக என்டிஏ கூட்டணி பிரச்சார தொண்டர்களை என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மயிலாப்பூரில் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் அந்த வாகனத்திலே பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக வேட்பாளர் ப வளர்மதி உள்ளிட்ட வேட்பாளர்களும் அவரோடு திரண்டு வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் முன்னதாக அமித்ஷா வழிபாடு செய்து முடித்தார். அதன் பின்னர் தான் இந்த ரோட் ஷோவில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். மயிலாப்பூர் சாலைகளிலே மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு திரளான வரவேற்பளிக்கக்கூடிய தொண்டர்களை பார்க்கிறோம். ரோட் ஷோவில் அமித்ஷா. என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை மயிலாப்பூரில் ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். தாய்மானவன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் ரோட் ஷோ மேற்கொள்கிறார் அமித்ஷா? எப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்? அங்குள்ள சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க தகவல்களை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல சாமி தரிசனம் மேற்கொண்ட பிறகாக மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல ஆயிரம் விளக்கு அதிமுக வேட்பாளர் வளர்மதி மற்றும் வேளச்சேரி அதிமுக வேட்பாளர் அசோக் ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்திருந்தார். கோவை வருகை தந்திருந்த அவர் அதன் தொடர்ச்சியாக இன்று காலை மொடக்குறிச்சி பகுதிக்கு நேரடியாக சென்று பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக சென்னையில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து தற்போது மயிலாப்பூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர் தற்போது ரோட் ஷோவை மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது அந்த ரோட் ஷோ நிகழ்வுல அவர் பங்கெடுத்திருக்கிறார். அமித்ஷாவை வரவேற்கக்கூடிய வகையில பாரம்பரிய
கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலைகளோடு ஆங்காங்கே பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கபாலீஸ்வரர் கோவில்ல தொடங்கி தெற்கு மாட வீதி வரைக்கும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமித்ஷா தற்போது அந்த பிரச்சார வாகனத்துல வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ரோட் ஷோவுடைய நிறைவாக அமித்ஷா அவர்கள் அந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். தேர்தல் பரப்புரைக்கு பிறகாக அவர் கிண்டி நட்சத்திர விடுதிக்கு சென்று பாஜக முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையும் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில சாமி தரிசனம் செய்துவிட்டு நேரடியாக தற்போது பரப்புரை வாகனத்தில் ஏறி கிழக்கு மாட வீதி, சித்திரைக்குளம் வழியாக தெற்கு மாட வீதி வரைக்கும் தற்போது அந்த ரோட் ஷோவை நோக்கி ரோட் ஷோவில் அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவருடைய வாகனத்திலேயே 3 வேட்பாளர்கள், மயிலாப்பூருடைய பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல 1000 விளக்கு வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் திருமதி, வேளச்சேரி அதிமுக வேட்பாளர் அசோக் ஆகியோரும் அந்த பரப்புரை வாகனத்துல வலம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாம தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயலும் அதே வாகனத்தில் ஏறி தற்போது அந்த ரோட் ஷோ நிகழ்வுல பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வழி நெடுகிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை அளித்து வராங்க. பாரம்பரிய கலைகளோடு இந்த வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தேர்தல் பிரச்சார களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். மயிலாப்பூர் பகுதியில் திரளான தொண்டர்களுக்கு இடையே தனது ரோட் ஷோவை மேற்கொண்டு தனது கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் மாட வீதிகளில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் ரோட் ஷோ பிரச்சார காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது கையிலே வெள்ளி வேல் ஒன்று இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டும் ஒரு முறை பிரச்சார களத்திற்கு வேல் வந்திருக்கிறது என்ற ஒரு சுவாரஸ்யத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தனது கூட்டணி வேட்பாளர்களான பா. வளர்மதி, அசோக் மற்றும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட வேட்பாளர்களுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அவருடன் அமைச்சர் பியூஷ் கோயலுமே கூட அந்த வாகனத்தில் பயணித்து வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக, அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் விதமாக நடக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ அமித்ஷா தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். இரண்டிற்கும் திரளான தொண்டர்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிறது அமித்ஷாவின் இந்த ரோட் ஷோ வாகனம். கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி.டி. செல்வகுமார்.